வணக்கம். லீட் நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். கோடையில் தகிக்கும் வெப்பத்தால் ஈரப்பதம் தேடி வீட்டிற்குள் புகுந்த பாம்பு பிடிக்கும் வீரர்கள் லாவகமாக பிடித்து வனத்தில் விடுவித்தனர். கோவை மாவட்டம் கணுவாயை அடுத்த திருவள்ளுவர் நகரில் வசித்து வரும் ஒருவரின் வீட்டின் குளியல் அறைக்குள் சுமார் 5 அடி நீளமுள்ள மஞ்சள் சாரை பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. குளியல் அறைக்கு சென்ற உரிமையாளர் அங்கு பாம்பு பதுங்கி இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து அக்கம் பக்கத்தினரிடம் தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பாம்பு பிடிப்பவர்கள் குளியல் அறைக்குள் இருந்த அந்த சாரை பாம்பை எந்தவித காயமும் இன்றி லாவகமாக பிடித்தனர். வெப்பத்தின் தாக்கத்தால் பாம்பு சோர்ந்து போயிருந்ததை கவனித்த மீட்பு குழுவினர் முதலில் அந்த பாம்பின் மீது தண்ணீர் ஊற்றி முழுமையாக நனையச் செய்தனர். பின்னர் பாம்பை எடுத்து செல்லும் துணி பையையும் தண்ணீரில் நனைத்து அதற்குள் பாம்பை பத்திரமாக வைத்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று அதனை விடுவித்தனர். கோவையில் குப்பை கொட்டுவதில் ஏற்பட்ட முன் விரோதத்தின் காரணமாக மூதாட்டி ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் ஆலந்துறை அடுத்த நல்லூர் வயல் சப்பானிமடை பகுதியைச் சேர்ந்த 72 வயதான ஜெஸ்ஸி என்ற மூதாட்டி கடந்த 2 ஆண்டுகளாக அங்குள்ள வாடகை வீட்டில் வசித்து வந்தார். இவரது அண்டை வீட்டில் நோபல் வாட்சன் என்பவர் வசித்து வருகிறார். இவர்கள் இருவருக்கும் இடையே தங்கள் வீட்டின் முன்பு குப்பை கொட்டுவது தொடர்பாக கடந்த ஓராண்டுக்கும் மேலாகவே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று காலை ஜெஸ்ஸி குப்பை கொட்டிய போது இருவருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த நோபல் வாட்சன் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் மூதாட்டி ஜெஸ்ஸியின் கழுத்தில் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் நிலை குலைந்து இரத்த வெள்ளத்தில் சரிந்த மூதாட்டி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த காருண்யா நகர் காவல்துறையினர் மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தப்பி ஓட முயன்ற நோபல் வாட்சனை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் பழமையான மரம் ஒன்று வாகனங்கள் மீது விழுந்ததில் ஒருவர் காயமடைந்தார். இதனால் ஆர்எஸ்புரம் பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த மரத்தை அகற்றும் பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கோவை ஆர்எஸ்புரம் சாலையில் ஒரு பழமையான பிரம்மாண்ட மரம் திடீரென்று வேரோடு சாய்ந்து அந்த வழியாக சென்ற சரக்கு வாகனத்தின் மீது விழுந்தது. இந்த விபத்தில் சரக்கு வாகனத்தின் முன்பகுதி முற்றிலும் நசுங்கியதில் அதன் ஓட்டுநர் இடிபாடுகளுக்குள் சிக்கி பலத்த காயமடைந்தார். அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீதும் மரக்கிளைகள் விழுந்ததில் அந்த வாகனங்களும் பலத்த சேதமடைந்தன. தற்போது ராட்சச ரம்பங்கள் கொண்டு மரத்தை துண்டு துண்டாக வெட்டி அகற்றும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. மதுரை அருகே பழக்கடையில் ஆளில்லாத நேரத்தில் கல்லாப்பெட்டியில் பெண் ஒருவர் பணத்தை திருடி சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை திருச்சி மெயின் ரோட்டில் KRV சூப்பர் மார்க்கெட் எதிரே நியூ கோட்டைமுகி என்ற பழக்கடை இயங்கி வருகிறது. நேற்று மதியம் சுமார் 2 மணி அளவில் பர்தா அணிந்த பெண் ஒருவர் இந்த கடைக்கு வந்து ஜூஸ் ஆர்டர் செய்துள்ளார். அப்போது கடையில் பணியில் இருந்த ஊழியர் ஒருவர் வெளியில் சென்றதாலும் மற்றொரு பெண் ஊழியர் உள்ளே ஜூஸ் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக இருந்ததாலும் கடையில் ஆள் நடமாட்டம் குறைவாகவே இருந்தது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அந்த பெண் மின்னல் வேகத்தில் கல்லாப்பெட்டியை திறந்து முதல் கட்டமாக 18,450 ரூபாயை திருடியுள்ளார். அதனைத் தொடர்ந்து 2ஆம் முறையாக மீதமிருந்த சில பணத்தையும் எடுத்து தனது ஆடைக்குள் மறைத்து வைத்துள்ளார். திருடிய பிறகும் பதட்டமின்றி சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்திருந்த அந்த பெண் பின்னர் சாவகாசமாக அங்கிருந்து வெளியேறி சென்றுள்ளார். சிறிது நேரம் கழித்து கல்லாவில் பணம் குறைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் கடையில் இருந்த CCTV காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். அதில் அந்த பெண் லாவகமாக பணத்தை திருடி செல்லும் காட்சிகளும் பதிவாகியிருந்தது. இந்த சம்பவம் குறித்து கடை உரிமையாளர் மேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். CCTV காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணையும் தற்போது மேற்கொண்டு வருகின்றனர்.
சௌராஷ்டிரா சமூக கூட்டமைப்பு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அபார வெற்றி பெற்றுள்ள நிலையில் மதுரையில் அனைத்து சௌராஷ்டிரா சமூக கூட்டமைப்பின் தலைவர் தினேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள விஜய் அவர்களுக்கு சமுதாய மக்களின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், சௌராஷ்டிரா மக்கள் அதிகம் வசிக்கும் மதுரை தெற்கு தொகுதியில் தங்கள் சமூகத்தைச் சேர்ந்த கோபிசனுக்கு போட்டியிட வாய்ப்பளித்த தாவேகா தலைமைக்கு நன்றிகளையும் தெரிவித்தார். அந்த நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து வாக்களித்து கோபிசனை வெற்றி பெற செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் அவருக்கு அமையும் புதிய அமைச்சரவையில் அமைச்சர் பொறுப்பு வழங்க வேண்டும் என்றும் தாவேகா தலைமைக்கு கோரிக்கை விடுத்தார். அவர் அமைச்சராக பொறுப்பேற்கும் பட்சத்தில் ஆட்சிக்கும் கட்சிக்கும் நற்பெயர் பெற்று தருவார் என்றும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற உறுதுணையாக இருப்பார் என்றும் சௌராஷ்டிரா சமூக கூட்டமைப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. எங்களுடைய கோரிக்கை மேற்கொண்டு ஒரு கோரிக்கை என்னன்னா, கோபிசன் அவர்கள் மிகவும் நன்றாக படித்தவர், ஒரு பொறியாளர், நெறியாளர், பண்பாளர், ஒரு தொலைநோக்கு பார்வை உடையவர். அவரை மந்திரி சபையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையையும் நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளோம். அவர் தொகுதி மக்களுக்கல்ல, கட்சிக்கும் ஆட்சிக்கும் சிறப்பாக தொண்டாற்றுவார் என்பது எங்களுக்கு நம்பிக்கை. தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்கள் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடைந்ததைக் கண்டு மனவேதனை அடைந்து தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள திப்பம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் திப்பம்பட்டி ஆறுசாமி. திமுக மாநில ஆதிதிராவிட நலக்குழு இணைச் செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த இவர் கடந்த 11 மாதங்களுக்கு முன்பு திமுக அரசால் அமைக்கப்பட்ட தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டார். தற்போது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியை தழுவியதுடன் குளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் வெற்றி வாய்ப்பினை இழந்தார். இந்த சம்பவம் தன்னை மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாக்கியுள்ளதாக திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தனது பதவிக்காலம் இன்னும் 2 ஆண்டுகள் மீதமுள்ள நிலையிலும் தலைவர் இல்லாத இடத்தில் தான் இந்த பொறுப்பில் நீடிக்க விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 11 மாத கால தனது பதவி காலத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று தூய்மை பணியாளர்களின் தேவைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு காலை உணவு திட்டம் மற்றும் ஊராட்சி பணியாளர்களின் ஊதியத்தை 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தோல்வியை ஏற்க முடியாமல் அவரது அனுமதியை பெற்று தனது பதவியை ராஜினாமா செய்வதாகவும் அவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். வெளிநாடு சென்று தூய்மை பணியாளர் குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஏற்கனவே 15 லட்ச ரூபாய் இருந்தது, அதை 35 லட்ச ரூபாய் உயர்த்தினார். இயற்கை மரணம் வந்து 50,000 இருந்தது, அதை 1 லட்சமாக உயர்த்தினார். திருமண உதவி திட்டத்தை 25,000 இருந்தது, அதை 50,000 உயர்த்தினார். இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் செஞ்சு தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு சிறப்பான அங்கீகாரத்தை கொடுத்தாரு. அப்படி இல்லாமல் கிராமப்புறத்தில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு சம்பளம் பத்தில் 5000 கொடுக்குறாங்க, பத்தாதுன்னு சொன்னாங்க. அதை ஏற்று நான் முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கையாக வச்ச நேரத்தில் ஐயா அவர்கள் முதலமைச்சர் வந்து அந்த கோரிக்கை ஏற்று 6000 ரூபா 1000 ரூபா சேர்த்து 6000 ரூபா 450 கோடி ரூபா பணம் ஒதுக்கி அந்த திட்டத்தை செயல்படுத்தி சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தாரு. இப்படி பல்வேறு திட்டங்கள் செய்து தூய்மை பணியாளர்களை ஒரு மிகப்பெரிய பக்குவப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்ட ஒரே ஒரு தலைவர் நம்முடைய தளபதியார் அவர்கள். அவர் கொடுத்த அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் நானும் தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக பணியேற்றிருக்கிறேன். இன்னும் எனக்கு ஒரு 2 வருஷ காலம் இருக்குது பதவியில். நம்முடைய தலைவர் இந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்த நேரத்தில் என் மனசாட்சி எனக்கு ஒத்துக்கலை. தலைவர் கொடுத்த பொறுப்பு, தலைவர் இல்லாத நேரத்தில் இந்த பொறுப்பில் நம்ம நீடிக்கிறது சரியாக வராதுன்னு என் மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டு நான் யாருடைய ஒரு வேண்டுகோளை ஏற்காமல் என் மனசாட்சி பிரகாரம் தலைவர் கொடுத்த பொறுப்பு, தலைவர் இல்லாத நேரத்தில் நம்ம இந்த பணியை நமக்கு வேண்டாங்கிறதுக்காக என்னுடைய பதவி ராஜினாமா செய்திருக்கிறேன்.
பொறியியல் கல்லூரிகளின் வருடாந்திர கலை திருவிழாவான 0G 2026 சிறப்பாக தொடங்கியது. கோவை கணியூரில் அமைந்துள்ள பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் 2 நாள் கலை திருவிழாவான 0G 2026 வெகு விமர்சையாக தொடங்கியது. இந்த கலை திருவிழாவில் கோவையை சுற்றியுள்ள சுமார் 22க்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இவர்களுக்காக 30க்கும் மேற்பட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இதில் சிறப்பு விருந்தினர்களாக திரை உலகைச் சேர்ந்த பிரபல இசையமைப்பாளரும் பாடகருமான நிவாஸ் கே பிரசன்னா மற்றும் பிரபல நடிகையும் பாடகியுமான மடோனா ஜெபஸ்டியன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஜீரோ கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பார்க் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டும் சேர்ந்து இது 10th இயர் தட் we are celebrating. ஸோ இதுக்கு முன்னாடி ஆனுவல் டே அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பாஸ்ட் 10 years we have 2-day events and lot of great personalities have come. Jonita Gandhi, and this year we have a wonderful lineup. Nivas sir has come here and I think he is wonderful. Ella Bison பாட்டு கேட்டிருப்பீங்க. இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், அத்துவான காட்டுக்குள்ள இட்ஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். எப்போ கேட்டாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆல் தி சாங்ஸ் ஆர் குட், பட் எஸ்பெஷலி தட் ஒன் இஸ் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹீ இஸ் ஹியர். அண்ட் எங்களுக்கு வந்து இது என்னென்னா ஜீரோ கிராவிட்டி அப்படிங்கிறது வந்து வெயிட்லெஸ் சுச்சுவேஷன் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஆஸ் அ டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் we have a lot of weight for the students throughout the year. So these 2 days are entirely for them to have fun. தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் கைகோர்த்துள்ளதை வரவேற்று அக்கட்சியினர் கோவையில் சிறப்பாக கொண்டாடினர். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய அரசியல் நகர்வுகளில் ஒரு முக்கிய திருப்பமாக திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறுவதாக அறிவித்துள்ளது. இந்த முடிவை வரவேற்கும் விதமாக கோவை கோபாலபுரத்தில் உள்ள மாவட்ட காங்கிரஸ் அலுவலகமான காமராஜர் பவன் முன்பு அக்கட்சியினர் திரண்டனர். மாவட்ட தலைவர் விஜயகுமார் தலைமையில் திரண்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த கொண்டாட்டத்தின் போது பேசிய நிர்வாகிகள் தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் ஆட்சி அமையப்போகும் தருணம் இது என்றும் அவர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். காமராஜர் ஆட்சி வாழ்கவே, காமராஜர் ஆட்சி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, ராகுல் காந்தி வாழ்கவே, காந்தி வாழ்கவே, அன்னை சோனியா காந்தி வாழ்கவே, அன்னை சோனியா காந்தி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, ராகுல் காந்தி வாழ்கவே, ராகுல் காந்தி வாழ்கவே. மதுரை அருகே மின் வாரியத்தின் அலட்சியத்தால் மின் கம்பிகள் அறுந்து விழுந்து தொடர் விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியை அடுத்த தெத்தூர் பகுதியில் உள்ள மின்கம்பிகள் அடிக்கடி அறுந்து விழுந்து விபத்துக்களை ஏற்படுத்துவது தொடர் கதையாகி வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மின்கம்பி அறுந்து விழுந்ததில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகளும் அவ்வப்பொழுது மின் கசிவு ஏற்பட்டு உயிரிழக்கும் சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. இந்த நிலையில் நேற்று பெய்த மழையின் காரணமாக அப்பகுதியில் மீண்டும் மின் வயர்கள் அறுந்து விழுந்தன. இதனால் ஆத்திரமடைந்த தெத்தூர் கிராம மக்கள் மின் வாரியத்தின் மெத்தன போக்கை கண்டித்து வாடிப்பட்டி பாலமேடு சாலையில் திடீர் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ள அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தினார்கள். என்னோட பையன் எனக்கு முடியாது, யாராவது முடியல, யார் போயிருந்தாலும் யார் பாப்பா கொடுக்குற நிலைமை வந்திருக்கோம். இப்ப மின்சார ஊழியர்கள் என்ன சொல்றாங்க? மின்சாரம் வந்து மெத்தன போக்குல வந்து பாத்துட்டு தான் போறாங்க. வயர் போட்டு 80 வருஷம் ஆச்சு. வயர் தென்மா இழந்து போச்சு. வர வந்து அந்து கொண்டவனே ஒட்டு போட்டு கட்டிட்டு போயிடுறாங்க. எங்க எப்ப தெரிய மாட்டேங்குது. விவசாய காட்டுல வேலை பார்க்கும் போது அந்து விழுகுது. இதோட 4 ஆக்சிடென்ட் ஆயின பின்னாடி 4 விழுந்திருக்கு. இதோட 5ஆவது இன்னைக்கு அதே இடத்துல செத்த இடத்துல அதே இடத்துல அதே வயர் தான் வந்து விழுந்திருக்கு. அன்னைக்கு இன்னைக்கு 2 பேர் போய் மாட்டப்பட்டு புது கம்பி போடுறாங்க.
காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் கிறிஸ்டோபர் திலக் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். அவர் என்ன கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் என்பதை தற்போது பார்க்கலாம். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் எம்பி கிறிஸ்டோபர் திலக் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் திமுகவின் வாக்கு சதவிகிதங்களை சுட்டிக்காட்டி தமிழகத்தில் 65% மக்கள் பாஜகவிற்கு எதிராக வாக்களித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது குறித்து பேசிய அவர், தேர்தலுக்கு முன்பும் சரி பின்பும் சரி திமுக ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மையுடனேயே நடந்து கொண்டது என்றும், பாஜக தமிழகத்தில் காலூன்றிவிடக் கூடாது என்பதற்காகவே காங்கிரஸ் தற்போது இந்த முடிவினை எடுத்துள்ளது என்றும், மத சார்பின்மை கொள்கையில் விஜய் அவர்கள் உறுதியாக இருந்து பாஜகவிற்கு எதிராக உரத்த குரலில் பேச வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி குறித்து பேசுகையில், மற்ற கட்சிகள் கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து போட்டியிட்ட நிலையில் தாவேகா வேட்பாளர்கள் பலருக்கும் பிரச்சாரம் செய்யக்கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும், இருப்பினும் மக்கள் அவர்களுக்கு பெரிய வெற்றியை தந்துள்ளனர், இதனால் ஊழலற்ற நிர்வாகம் அமையும் என்று நம்புகிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். பிஜேபி மற்ற மாநிலங்கள் எல்லாம் எம்எல்ஏவே இல்லாமலும் விளையாண்டுருக்காங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த மாதிரி சித்து விளையாட்டுகளை இங்கே பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தான் காங்கிரஸ் மாதிரி ஒரு நேஷனல் பார்ட்டி உள்ளே இறங்கின பிறகு இன்னும் சொல்லப்போனால் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட், பிஜேபி தமிழகத்தில் காலி ஒன்றிடக்கூடாதுன்ற மிக முக்கியமான உன்னதமான நோக்கத்தை தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் கடைசி 5 வருஷமாக முன்னிறுத்தி அரசியல் செஞ்சோம். கரெக்டாக? அப்போ இந்த நேரத்தில் எங்களுக்கு வெளியிலேருந்து கூட நாங்கள் தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடி, ஆனால் பிஜேபியை உள்ளே விடக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம இந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறது தான் பிஜேபியை தடுத்து நிறுத்துறதுக்கான முழு வேலை. அப்படி தான் நான் யோசிக்கிறேன். காரணம் என்னென்னா, திரு ஸ்டாலின் போன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதியவே கவர்னர் மாதிரி ரவி மாரி ஒரு கவர்னரை போட்டு உருட்டுன்னு உருட்டுனாங்க. அதனால் பிஜேபி எல்லா விதத்துலேயும் எப்படி சிக்கல்களை ஏற்படுத்தலாம், இந்த தமிழகத்தை எப்படி சின்னாபின்னமாக்கலாம், 65% ஒரு ஆன்டி பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்குன்னா நிதானமாக இங்கே ஒரு 4-5 வருஷம் முழுசாக இங்கே ஆட்சி முடியறதுக்கு விட மாட்டாங்களா, இல்லைனா அந்த வர லோக்சபா எலெக்ஷனுக்குள்ளே இங்கே என்னென்ன குழப்பங்கள்லாம் ஏற்படுத்தலாம் அப்படின்றது அவங்களோட ரொம்ப வருஷமாகவே அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே அதிவேகமாக வந்த சரக்கு வாகனம் மோதியதில் 3 பேர் பலத்த காயமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி காரமடை நீர்மட்டம் பகுதி அருகே வெங்காய வியாபாரி ஒருவர் தனது டாடா ஏசி சரக்கு வாகனத்தை காரமடை நீர்மட்டம் சாலையில் அதிவேகமாக ஓட்டி வந்துள்ளார். அப்போது எதிர்பாரா விதமாக கட்டுப்பாட்டை இழந்த அந்த வாகனம் சாலையில் சென்று கொண்டிருந்த 2க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மீது பயங்கரமாக மோதியது. மோதிய வேகத்தில் அந்த டாடா ஏசி வாகனம் சாலை ஓரம் இருந்த நீர்மட்ட பள்ளத்திற்குள் தலை குப்புற விழுந்து விபத்திற்குள்ளானது. விபத்தை கண்ட அக்கம்பக்கத்தினர் உடனடியாக விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பழனி நகர காவல்துறையினர் பள்ளத்தில் விழுந்த வாகனத்தை அப்புறப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அதிவேகமாக வாகனத்தை ஓட்டியது குறித்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். இனி வரும் செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். மதுரை மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இந்த திடீர் கனமழையின் காரணமாக மாநகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள பாண்டி பஜார் மற்றும் மதுரை ரயில்வே நிலைய முன்பகுதி ஆகியவை வெள்ளக்காடாகவும் காட்சியளிக்கின்றன. பாண்டி பஜார் பகுதியில் சாலைகளில் தேங்கியுள்ள வெள்ள நீரால் அங்கிருந்த பல கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் கடைகளில் இருந்த பொருட்கள் சேதமடைந்துள்ளதால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். அதேபோல மதுரை ரயில்வே நிலையத்தின் முன்பாக முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் ரயிலுக்காக வரும் பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்களது உடைமைகளை சுமந்து கொண்டு தண்ணீரில் தத்தளித்தபடி செல்லும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது.
கோவை PSG தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வரும் பொள்ளாச்சியைச் சேர்ந்த அத்திலேஷ் என்ற மாணவர் சர்வதேச அளவில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். ஆசிய பசிபிக் நாடுகளான இந்தோனேஷியா, ஜப்பான் உள்ளிட்ட 15 நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற AI தொழில்நுட்ப போட்டியில் இவர் பங்கேற்றார். கடந்த 4 மாதங்களாக பல்வேறு கட்டங்களாக நடைபெற்ற இந்த போட்டியின் இறுதியில் மாணவர் அத்திலேஷ் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இவர் உருவாக்கியுள்ள புதிய தொழில்நுட்பம் கருத்துக்களை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அந்த தகவல்களை துல்லியமாக ஆராய்ந்து சிறந்த தீர்வுகளையும் வழங்கக்கூடியது. கல்வி, தொழில்துறை மற்றும் மருத்துவம் என்று அனைத்து துறைகளிலும் ஒரு பொருளை வாங்கும் போதே அல்லது சேவை பெறும் போதோ பெறப்படும் கருத்துக்களுக்கு தீர்வு காண்பது சவாலாக இருந்து வரும் நிலையில் இந்த AI தொழில்நுட்பம் அதற்கு மிகச்சிறந்த தீர்வினை எட்ட உதவும் என்று அத்திலேஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபீட்பேக், அதாவது வந்து ஒரு விஷயம், அந்த ஃபீட்பேக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆர்கனைசேஷன்ஸுமே, அதாவது ஸ்கூல்லே ஆகட்டும், கவர்மெண்ட் ஸ்கூல் ஆகட்டும், பப்ளிக் சிஸ்டம் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஆப் லான்ச் பண்ணாலுமே ஃபீட்பேக்குன்றது ஒன்று வாங்குறாங்க. இந்த ஃபீட்பேக்குன்றதோட மோட்டிவ் என்ன அப்படின்னா அதை வச்சு ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கணுன்றது தான் ஃபீட்பேக். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா அது முழுசாக நடக்கிறது கிடையாது. ஒரு 10,000 பேர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா 10,000 பேர் ஒரு கம்ப்ளைண்ட் படித்து பார்க்கறது கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. பட் என்னோட சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 10,000 ஃபீட்பேக் கொடுத்தா அதையும் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி உடனடியாக அடுத்து என்ன சால்வ் பண்ண வேண்டிய விஷயம், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்னால் எந்த டாக்டர் மேலே ஒரு நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தோ அதை வந்து அட்ரஸ் பண்ணும். கோவை சிமா சங்க கட்டிடத்தில் இந்திய ஜவுளி தொழில் கூட்டமைப்பு, சுவிட்சர்லாந்தின் கெர்சி மற்றும் சர்வதேச பருத்தி ஆலோசனைக் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த CATI தலைவர் அஸ்வின், 2030ஆம் ஆண்டிற்குள் இந்திய ஜவுளித்துறையின் வர்த்தகத்தை $350 பில்லியன் ஏற்றுமதியை $100 பில்லியன் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் பருத்தி மீது விதிக்கப்பட்டுள்ள 11% இறக்குமதி வரி சீனா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்திய ஜவுளித்துறையின் போட்டித் திறனை உலக சந்தையில் கடுமையாக பாதித்து வருவதாக அவர் கவலை தெரிவித்தார். மேலும் இந்திய பருத்தி கழகம் உலக சந்தை விலையை விட குறைந்த விலையில் ஆலைகளுக்கு பருத்தியை வழங்க வேண்டும் என்றும், ஆலைகளின் தேவையை பூர்த்தி செய்ய 3 மாத கால பருத்தியை கையிருப்பில் வைக்க அரசு 1500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். இன்னைக்கு நம்ம இங்கே மீட் பண்ணுறது வந்து சப்ஜெக்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து கர்சி, இட்ஸ் a very established textile consultancy firm. அவங்கள வந்து இந்தியன் காட்டன் செக்டர் மேலே ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணி அந்த ஸ்டடியோட ரிப்போர்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் இங்கே மீட் பண்ணியிருக்கிறோம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் LeMax என்ற OTT தளத்திலும் கண்டு களியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.